தற்போது அரணம் படத்தின் பாடல் ஆசிரியர் பாலா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இசை தமிழுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது நான் பாலா. காத்துல என்ன தூத்துறக்குள்ள என்னோட முதல் திரைப்பட பாடல். இதற்கு முன்னாடி ஒரு 25 ஆல்பங்கள் பண்ணியிருக்கேன். பாடலாசிரியர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட சிறு வயது முதல் கனவு. அது வந்து என்னுடைய ஆசன் பிரியான் அவர்கள் கதாநாயகன அறிமுகமாகும் இந்த அரணம் படத்துல வந்து பாடலாசிரியராக அறிமுகமாவது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அரணம் வந்து தமிழ் திரைக்கூடம் தயாரிப்பு அப்படின்னா நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பு. பிரியன் சார் கீழே ஒரு 6 மாதங்கள் வந்து நான் பாடலாசிரியர் வந்து பயிற்சி பெற்றிருக்கேன். அந்த டைம் அந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். ஒரு பாடல் வந்து ஒரு மெட்டு கொடுப்பாங்க. அந்த மெட்டுக்கு வந்து பாடல் எழுதி அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்டுடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அது வந்து ரெகுலராக வந்து இந்த கோர்ஸ் நடக்கிறப்போ ஒரு ப்ரொசீஜர். அப்படி வந்து ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு டியூன் தான் வந்து இந்த காத்துல என்ன தூத்துற பாடல். மகாஜன் சார் ஒரு டியூன் அப்படிங்கிறது வந்து நம்மளை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணலைன்னா அது டியூன் கிடையாது. அந்த காத்துல என்ன பாடல் அனைவரையும் டியூன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இசையமைப்பாளர் திரு சாஜன் மாதவ் அவர்களுக்கு வந்து மிக ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அந்த பாடல் கொடுக்கப்பட்ட சூழல் வந்து ஒரு காதல் சூழல். எனக்கு பயிற்சி வகுப்புல காலையில வந்து அந்த பாடல் கொடுத்தாரு. மாலை போய் நான் ஒரு 2 பல்லவி மட்டும் எழுதி அனுப்பினேன். ஒரு 8 மணிக்கு கூப்பிட்டு, ஐயா நீங்க வந்து இந்த பாடல் இப்படி எழுத வேண்டாம், மெல்லிசையில் எழுத வேண்டாம், கிராமியமா எழுதுங்க அப்படின்னாரு. நான் ஆக்சுவலா வந்து நான் ஒரு புதுக்கோட்டை மாவட்டம் கிராமம், ஒரு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமத்துல தான் வந்து எனக்கு சொந்த ஊர். வளர்ந்ததெல்லாம் நகர்ப்புறம் தான். பயிற்சியில் இருக்கும்போது தான் எனக்கு தெரியும் எனக்கு கிராமியமே எழுத வரும் அப்படின்ட்டு. ஸோ அதை அவர் நோட் பண்ணியிருக்கிறாரு. நோட் பண்ணி நீங்க இந்த கிராமிய ஸ்டைல்ல பண்ணுங்க அந்த பாட்டை அப்படின்னு சொல்லி எனக்கு அதை ஃப்ரீடம் கொடுத்தாரு. கொடுத்து அந்த பாடல் எழுதி வச்சிருந்தோம். பின்னாடி அரணம் படம் வரும்போது இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பாடலாசிரியர்கள் வந்து அவரே நான் அந்த படம் இது படமா பண்ணும்போது அவர் வேற யாருக்காவது கொடுத்து ஒரு பண்ணிருக்கலாம், இல்லை அவரே பாடலாசிரியர் அவரே பண்ணிருக்கலாம். பட் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டு அந்த பாடல் வந்து சூழல் அதுக்கு தகுந்தமான சூழல், அதுக்கு தகுந்தமான இசை கோர்ப்புக்கு தகுந்த மாதிரி மறுபடியும் அந்த பாடலை வந்து பண்ணி தான் இன்னைக்கு நீங்க அந்த பாடல் காத்துல என்ன வந்து கேட்டிருக்கிறீங்க. அதுக்கு வந்து அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொல்றேன்னு தெரியல. அதே போல தமிழ் திரைப்படக்கூடம் அது மட்டும் எனக்கு பண்ணல. தமிழ் திரைப்படக்கூடம் அங்க சொல்லி கொடுத்த நான் வந்து ஆக்சுவலா வந்து நான் ஒரு டெக்ஸ்டைல் படிச்சிருக்கேன். டெக்ஸ்டைல் மத்திய அரசு பணியில் இருக்கேன். ஆனா எனக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த இலக்கண இலக்கியங்கள் மேற்கொண்டு ஆர்வத்தை தோண்டி இன்னைக்கு நான் MA தமிழ் முதலாம் ஆண்டு பண்ணிட்டு இருக்கேன். திரைப்படக்கூடத்துக்காக வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் தேவாரம் திருவாசகம் எல்லாம் வந்து பாரம்பரியமா படிச்சதுனால சைவ சித்தாந்தம் படிக்கணும்னா அதையும் வந்து அங்க கத்துக்கிட்ட அந்த விஷயத்துல இருந்து மறுபடியும் அதுவும் ஒரு 2 வருஷம் கோர்ஸ் போயிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே வந்து எனக்கு திரைப்படக்கூடம் பண்ணது. அதெல்லாம் வந்து என்னுடைய 2 ஆல்பம் பாடல் வந்து தமிழ் திரைப்படக்கூடம் வந்து களமா இருந்தது. அவங்க சார் தான் வெளியிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவிதை நூல் வந்து எழுதியிருந்த இடம் பொருள் காதல்னு சொல்லிட்டு அதுக்கு அனுமதி வாங்கி அந்த நூலையும் வந்து தமிழ் திரைப்படத்துல வெளியிட்டாரு. ஒரு மனிதனுக்கு பின்னாடி வந்து இவ்வளவு விஷயம் செஞ்சு எனக்கு இன்னைக்கு கொண்டு உங்க முன்னாடி எல்லாம் கொண்டு நிறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து அது வந்து அவரோட பெருந்தன்மை. அவர் வந்து எனக்கு எப்படி சொல்றதுன்னு அது தெரியல எனக்கு. பாடல் எழுதுறதுக்கு சிரமத்தை விட பாடலை படமாக்கல் இருக்க சிரமத்தை விட இன்னைக்கு வந்து அது போய் ரீச் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம். ஏன்னா ஒரு காலத்துல வந்து பாடல் வந்து காற்றில் கலந்து இருந்தது. நம்ம வந்து ஒரு வானொலியில பாடல் நான் சின்ன வயசுல இருக்கும்போது சின்னஞ்சிறு வயதுல தான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் கேட்ட பாடல் அது வந்து கேட்டா அன்னைக்கு இருந்த அத்தனை கோடி மக்களுக்கும் வந்து அதை ஒரே பாடல் ஒரே நேரத்துல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பணியை வந்து பாத்தீங்கன்னா டேப் ரெக்கார்டர் செஞ்சது. அதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல் வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து சேட்டலைட் சேனல் வந்து பாடல்களை வந்து ஒளிபரப்பி அது வந்து பாடல்களை வந்து ஹிட் அடிக்க வச்சுது. இன்னைக்கு வந்து எல்லாமே தலைமெல்லாம் மாறிடுச்சு. காத்துல வந்த பாடல் இன்னைக்கு காதுல போய் மூடிடுச்சு. ஹெட்போனுக்குள்ள வந்து எல்லாருமே இருக்கிறாங்க. செல்போனுக்குள்ள நுழைஞ்சு அவங்க பாடல் வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா இந்த பாடல் வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வியூஸ் போயிருக்குது. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க. இருந்தா கூட இது வந்து எங்களுக்கு போதுமானதாக அல்ல. ஒரு பெரிய நடிகரோ இல்லை ஒரு பெரிய இசையமைப்பாளரோ கொடுத்தா உடனே வந்து நிறைய மில்லியன்ஸ் போடுற பாடல் வந்து நாங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரீச் பண்ணணும் அப்படின்னு அவங்களோட ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பா வேணும். நான் இந்த பாடல் வந்து கண்டிப்பா வெற்றி பெற்றேன் அப்படின்னா
எவ்வளவு மாணவர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் நாளைக்கு தமிழ் தேடி வந்து பாடலாசிரியர்களா வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம இந்த படத்தையும் வந்து வெற்றி பெற வச்சீங்கன்னா கண்டிப்பா அவரும் வந்து அதன் மூலியமா வந்து நிறைய பாடலாசிரியர்கள் வந்து உருவாக்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றிகள் விளைவிக்கிறேன். நன்றி. அரடம் படத்தின் மற்றொரு பாடலாசிரியரான சஹானா அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் சஹானா. அரண்மனை திரைப்படத்துல "ஆரிரு ஆரோங்கிற" பாடல் தான் என்னோட முதல் திரைப்பட பாடல். இந்த பாடல் வந்து பாலா சார் சொன்ன மாதிரி அவரோட டியூனும் என் டியூனும் ஒன்று தான். நாங்கள் வந்து கோர்ஸ் படிக்கும்போதே வந்து இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். அது ரொம்ப பிடிச்சி போய் இப்போது படத்தில் வரணும்போது திருப்பி எழுதும்போது பிரியன் சார் வந்து அது அவரே எழுதியிருக்கலாம். ஆனால் எங்களை மாதிரி மாணவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் எழுத வச்சாரு. அது பாட்டு எழுதும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு சாங் அப்படின்றதுனால நெறைய குழப்பம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். ஆனா, அத எதையுமே பெருசா பொருட்படுத்தாம ரொம்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்து இந்த பாட்ட எழுத வச்சாரு. அ பிரியன் சாருக்கும், சாஜன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து மெல்லிசை பாடல்கள் ரொம்ப கம்மியா தான் வருதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இந்த பாடல் வந்து "காத்துல என்னவோ ஆரிரராவும்" ஒரு நல்ல மெல்லிசை பாடலா இருந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. பிரியன் சார் அண்ட் சாஜன் சாருக்கு ரொம்ப நன்றி.